நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். தஞ்சை, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தஞ்சாவூரில் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி 1,01,333 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி 74,487 வாக்குகள் பெற்றார். இதையடுத்து அதிமுக தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய மகத்தான சாதனைகளுக்கு தஞ்சை சட்டமன்ற தொகுதி மக்கள் கொடுத்த நன்றி பரிசு இந்த தொகுதியினுடைய வெற்றி. கடந்த முறை விட இந்த முறை வாக்குகள் உங்களுக்கு அதிகமாக விழுந்திருக்கு. இது மக்களுடைய எப்படி? கடந்த 5 ஆண்டு காலத்தில் அம்மா அவர்கள் இந்த தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு ஏராளமான திட்டங்களை 2000 கோடிக்கு மேல் நிதியை வழங்கி வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அதற்காக இந்த தொகுதி மக்கள் வெகுமதியாக அம்மா அவர்களுக்கு இந்த வெற்றியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். இதேபோல் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் AK போஸ் 21வது சுற்றின் முடிவில் 1,13,032 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து களமிறங்கிய திமுக வேட்பாளர் சரவணன் 70,362 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 86,068 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பழனிசாமி 64,395 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சாதனைக்கு வழங்கிய அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் வழங்கிய மகத்தான வெற்றி. இந்த வெற்றி என்றும் மக்கள் பக்கம் அம்மா பக்கம் மக்கள் என்பதை அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா என்பதை இன்று வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அன்பு பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள். 3 தொகுதிகளிலும் அதிமுகவின் வெற்றியை அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டுள்ள சென்னை அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக தொண்டர்கள் இனிப்பு வழங்கி 3 தொகுதி வெற்றியை கொண்டாடினர். அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா மற்றும் நிர்வாகிகள் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். திருப்பரங்குன்றம், தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளிலும் அதிமுக தொண்டர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அராஜகம், பண விநியோகம் மற்றும் கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையம் இவற்றால் மட்டுமே தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3 தொகுதி தேர்தல் முடிவு குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின் 3 தொகுதிகளிலும் ஆளும் கட்சி அமைச்சர்கள் முகாமிட்டு பண விநியோகம் செய்ததாக புகார் தெரிவித்துள்ளார். பண விநியோகம் தேர்தல் ஆணையம் முற்றிலும் கண்டுகொள்ளவில்லை எனவும் இதனால் மட்டுமே அதிமுகவால் வெற்றி பெற முடிந்ததாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு தொகுதியிலும் ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை முகாமிட்டு அந்த பணியை நிறைவேற்றி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை தேர்தல் ஆணையம் 100க்கு 100 கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் நாடறிந்த உண்மை. அரவக்குறிச்சி தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜகவின் வேட்பாளர் மற்றும் முகவர்கள் இல்லாமலேயே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருவதாக கூறினார். வாக்கு எண்ணும் மையத்தில் பாஜக முகவர்களுக்கு இடம் ஒதுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தலின் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் இல்லாமலேயே அங்கே வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. ஆக இது நடைமுறையில் சரியானது கிடையாது என்பதை தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி வலிமையாகவே எனது கருத்தை எடுத்துச் சொல்லி எங்களது வேட்பாளர் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்று நான் எனது கோரிக்கை வைத்திருக்கிறேன். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதலமைச்சர் நாராயணசாமி 11,644 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் கடந்த 19ஆம் தேதி பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. 3 சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி 11,144 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவருக்கு 18,709 வாக்குகள் கிடைத்தன.
கடந்த முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜான்குமார் பெற்ற வாக்குகளை விட 200 வாக்குகள் அதிகமாக நாராயணசாமி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் 7565 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ரவி அண்ணாமலை 90 வாக்குகள் மட்டுமே பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் முதலமைச்சர் நாராயணசாமி தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில அமைப்பாளர்கள், குறிப்பாக சிவா அவர்கள், மரியாதைக்குரிய சிவா, மரியாதைக்குரிய சிவகுமார், மரியாதைக்குரிய நாஜிம் அவர்கள், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் மற்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. அதன் மூலமாக இந்த வெற்றி கிடைத்தது. இந்த வெற்றியின் மூலமாக இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம். முதலமைச்சர் நாராயணசாமியின் வெற்றியை காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். காங்கிரஸ் மற்றும் அதிமுகவிற்கு அடுத்தபடியாக நெல்லித்தோப்பு தொகுதியில் நோட்டாவிற்கு 334 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தொகுதியில் போட்டியிட்ட மற்ற கட்சி வேட்பாளர்கள் 100க்கும் குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற 3 தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தின் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் நெல்லித்தோப்பு தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியானது. இதில் தமிழகத்தின் 3 தொகுதிகளிலும் அதிமுக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தேர்தல் வெற்றி குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், உடல்நலம் தேறி வரும் தமக்கு 3 தொகுதிகளின் வெற்றி எல்லையில்லா மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த மகத்தான வெற்றியை வழங்கிய வாக்காளர்களுக்கு இதயம் கனிந்த நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் தனக்காக பிரார்த்தனை செய்து வரும் தொண்டர்களின் பேரன்பை என்றும் மறக்க மாட்டேன் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தன் பக்கம் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் தமது அறிக்கையில் முதலமைச்சர் கூறியுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு வாக்காளர்களுக்கும் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இடைத்தேர்தல்கள் சம்பிரதாய நிகழ்வுகளாகவே இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். ஆளுங்கட்சி மட்டுமே வெற்றியை உறுதி செய்து கொள்ள முடியும் என்ற நிலை இடைத்தேர்தல்களிலே தமிழக அரசியலிலே தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவந்த இடைத்தேர்தல்களுடைய முடிவுகள் இதையே காட்டுகிறது. பழம்பெரும் கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. சுப்பிரமணிய பாரதியாருடைய அந்த அவார்டு பிறந்த நாள் அன்னைக்கு அதை வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கமிட்டியில் தீர்மானித்தாங்க. அது யார் கையால் வாங்கணும்னாக்கா நம்ம பாலமுரளி சார், அவரும் உமையாள்புரம் சார், இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு கொடுக்கறதாக இருந்தது. அதை பாலமுரளி சாருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். வைஜெயந்திக்கு கொடுக்கணுன்னா நான் ரொம்ப ஆசையாக பெருமையோடு கொடுப்பேன்னு சிரிச்சுட்டே சொன்னாராம். ஆனால் என்ன பாருங்க எப்படி ஆயிடுச்சு. தியாகராஜ கீர்த்தனையாக இருக்கட்டும், இல்லை அவருடைய ஒரு சொந்த படைப்பாக இருக்கட்டும், இல்லை சினிமாவில் பாடின, அதாவது எவர் கிரீன்னு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு முத்திரை பதிச்ச சில பாடல்கள். ஒரு நாள் போதுமா அப்படின்னு பாடினது வந்து எத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும், 1000 தடவை 10,000 தடவை நீங்கள் கேட்டாலும் அது வந்து ஏதோ ஒரு அன்னைக்கு புதுசாக பாடின மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் அவருடைய குரலில். நான் எப்போதுமே சொல்வேன், நீங்கள் எப்படி உட்காந்து உடனே அந்த ஒரு அப்படின்னு நீங்கள் ஸ்வரம் எடுத்த உடனேயே அந்த ஹாலில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் வந்து உங்கள் வசம் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்கு வந்து வெறும் ஒரு சிரிப்பர், அப்புறம் மேலே பார்ப்பர், ஆண்டவனோட ஒரு கருணைன்ற மாதிரி. அவ்வளோ ஒரு ஆக்கர்ஷண சக்தி உள்ள ஒரு குரல் வளம் அவருக்கு. சாதாரணமாக பாடணும்னு சொல்லி சாதாரணமாக பாட மாட்டார். அந்த சிரித்த முகத்தோட அழகாக இங்கேருந்து அப்படி ஒரு ஆலாப்பில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்படி ஆரம்பித்தார்னா அப்படியே அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாக சிரித்த முகத்தோடே பார்ப்பார்.
அப்படிப்பட்ட ஒரு ஒரு புன்னகை மன்னர் பாலமுரளி கிருஷ்ணா ஐயா. இளையராஜா கிட்ட கூட ஒரு அற்புதமான பாடல் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். சின்ன கண்ணன் அழைக்கின்றா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் 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 அதனால் சினிமாலன்று நான் சொல்ல, கர்நாடகத்தில் ஒவ்வொரு சங்கதி ஒரு ஆலாப்பனை அப்படி பண்ணார்னா அப்படியே சோறு தண்ணி இல்லாமல் இருக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு இசை மேதையை இன்றைக்கி நம்ம இழந்துட்டோம். எனக்கு இன்னொரு பெருமையான விஷயம், சின்ன திரை அவர் பாடியிருக்காரான்னு தெரியல, பட் எனக்காக என் மியூசிக்கில் வந்து அவர் பாடினது சஹானாங்கிற இயக்குனர் சிகரம் பாலசுந்தர் சார் இசையமைத்த ஒரு அவருடைய இயக்கத்தில் வந்த ஒரு சஹானாங்கிற சீரியலில் எனக்காக வந்து பாடினார். நான் உனக்காக வந்து பாடுறேன்டா அப்படின்னார். அது போக இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னா சரேகமால அவருடைய ரேர் கிருத்தீஸ்லாம் எடுத்து அவரே பாடி அதில் வந்து ராஜேஷ் தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வாசிக்க வச்சார். திரைப்படங்களுக்கு ஆதி சங்கராச்சாரியா ஒன்று, சுவாதி திருநாள்னு ஒன்று, பகவத்கீதா ஒன்று, ஹம்சகீதை, இந்த படங்களுக்குள்ள மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. என்னுடைய பார்வையில் வந்து அந்த இழப்பு தான் இருந்தால் கூட முழுமையாக வாழ்ந்த ஒரு மனிதர். அதாவது பிறந்தார், சிறு வயதிலேயே மரியாதைக்குரிய இடத்துல இருந்தார், உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் வாழ்ந்தார், விடைபெற்று கொண்டார். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். பெரும்பாலும் நான் திரும்ப திரும்ப கேட்கின்ற பாடல்களில் ஒன்று 1965ஆம் ஆண்டு ஸ்ரீதரின் இயக்கத்திலே வெளியான கலைக்கோயில் படத்தில் தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே என்கிற பாடலும், அதற்கு பிறகு திருவிளையாடல் படத்தில் ஒரு நாள் போதுமா இந்த நாள் போதுமா என்ற பாடலும், அந்த கானம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரலிலே ஒரு தனித்துவமான கானம் இருக்கிறது. டிஎம்எஸ் ஆகட்டும், சீர்காழி ஆகட்டும், பிபி சீனிவாஸ் ஆகட்டும், சுசிலா ஆகட்டும், ஜானகி ஆகட்டும், ஜிக்கி ஆகட்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்படி இருதயங்களை வருடி ஈர்க்கக்கூடிய ஒரு கானம் அவர் குரலிலே அமைந்திருந்தது. அவருக்கு மரணம் இல்லை, பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு மரணம் இல்லை. அந்த இசை இந்த காற்று அலைகளோடு உலவிக்கொண்டே இருப்பது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பாலமுரளி கிருஷ்ணாவினுடைய பாடல்கள், அவர் வழங்கிய இசை, அவர் தந்த கர்நாடக இசைக்கு அவர் மெருகூட்டிய பெருமை அனைத்தும் அழியாதிருக்கும். ஒரு ரசிகன் என்ற முறையில் அவர் உயிர் நீத்த இந்த இடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் வந்தேன். தனிநபரின் சொத்து விவரங்களை நிர்வகிக்கும் சொத்து மதிப்பு புத்தக சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக வெளியான தகவல் பொய்யானது என பத்திரப்பதிவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சொத்து மதிப்பு புத்தகம் என்ற பெயரில் தனிநபருடைய சொத்து விவகாரங்களை நிர்வகிக்கும் சேவையை அரசு செயல்படுத்த உள்ளதாகவும், அதன் மூலம் கருப்பு பணம் மூலம் வாங்கப்பட்ட சொத்துக்கள் பற்றி அரசுக்கு தெரியவரும் என்றும் தகவல்கள் வெளியானது. மேலும் இந்த கணக்கில் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் அரசுடைமை ஆக்கப்படும் என்றும் குறுஞ்செய்திகள் வந்தன. ஆனால் இந்த தகவல்கள் முற்றிலும் பொய்யானது என விளக்கமளித்துள்ள பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை எதுவும் வரவில்லை என்று தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் 1990ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட சதுப்பு நிலங்கள் குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய பத்திரப்பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 66.70 ஏக்கர் நிலம் போலி ஆவணங்கள் மூலம் 66 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் லக்ஷ்மணன், அழகிரி ஆகியோர் சார்பில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் சதுப்பு நிலங்கள் மோசடியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வழக்கில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், பதிவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு துறைகளை எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டார். மேலும் தமிழகம் முழுவதும் 1990ஆம் ஆண்டு முதல் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட சதுப்பு நிலங்கள் குறித்த ஆவணங்கள் 12 வாரத்திற்குள் தாக்கல் செய்யுமாறு பதிவுத்துறை ஐஜிக்கு நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டார். சதுப்பு நிலங்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என பதிவுத்துறை ஐஜிக்கு உத்தரவிட்ட நீதிபதி சதுப்பு நிலங்களில் கட்டுமானம் மேற்கொள்ள தடை விதித்து அதனை பத்திரிகைகள் மூலம் விளம்பரப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டார்.
பவர் கிரிட் கார்ப்பரேஷன் நடத்திய மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டிகளில் திசையன் விளை ராஜேஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். பள்ளி மாணவர்கள் மத்தியில் எரிசக்தி சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய எரிசக்தி துறையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கான ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளிலிருந்து 4.5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களில் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவிலான இறுதிப் போட்டி சென்னை அண்ணா பொறியியல் கல்லூரியில் நடத்தப்பட்டது. இதில் ஜூனியர் பிரிவில் நெல்லை மாவட்டம் திசையன் விளை ஜெயராஜேஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர் சிவ்நரேன் கணேஸ்வர் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார். இதேபோன்று சீனியர் மாணவிகள் பிரிவில் அதே பள்ளி மாணவி இமோரா மிர்சி மாநில அளவில் முதலிடம் பிடித்தார். மாநில அளவில் இரு பிரிவுகளில் முதலிடம் பெற்று சாதனை படைத்த மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழுடன். சென்னை ரிசர்வ் வங்கியில் பணம் மாற்ற வருவோருக்கு முழு பணத்திற்கும் நாணயங்கள் மட்டுமே வழங்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் மக்கள் வங்கிகளுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்து நின்று புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகின்றனர். சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியிலும் ரூபாய் நோட்டுகள் மாற்றி வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் தற்போது ரூபாய் நோட்டுகள் மாற்ற வருவோருக்கு 2000 ரூபாய்க்கும் வெறும் 10 ரூபாய் நாணயங்களாகவே வழங்கப்படுகிறது. போதிய அளவு ரூபாய் நோட்டுகள் கையிருப்பு இல்லாத காரணத்தாலேயே சில்லறை காசுகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. நான் 100 ரூபா தாள் தான் கேட்டேன். 100 ரூபா தாள் இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 100 ரூபா இல்லையா, நேற்றுலேருந்து இந்த 10 ரூபா குத்தியை தான் இஷ்யூ பண்ணி கொண்டிருக்காங்களாம். ஸோ இதான் இப்போதைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ புதிய நோட்டு அதெல்லாம் பற்றி கேட்கல. நான் கேட்டது 100 ரூபா தாள் தான். 100 ரூபா தாள் இருக்கா இல்லாட்டி 2000 ரூபா தாள். அவங்க சொன்னது இதான் இருக்குது, இப்போதைக்கு இதான் ஸ்ட்ரோக்கில் இருக்குது, இதை தான் இப்போதைக்கு தான் வரும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி 100 ரூபா தாள் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அது இல்லை, அப்படி இல்லாட்டி கஸ்டமர் சென்றாங்க பழைய அந்த 5 ரூபாய் தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு வாபஸ் பெறப்பட்டது குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கள்ள நோட்டுகளை ஒழிப்பதற்காக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு வாபஸ் பெற்றது. இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதால் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இந்த விவகாரத்தால் நாடாளுமன்ற நடவடிக்கைகளும் முடக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரசின் இந்த நடவடிக்கை குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பிரதமர் மோடி கோரியுள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். நமோ ஆப்பில் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அதில் கீழ்கண்ட 10 கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை இப்போது பார்க்கலாம். பழைய ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பால் வணிகர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நமது டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் உற்பத்தி திறன் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். முக்கியமாக தொழில் நிறுவனங்களும் ஏற்றுமதி தொழில் நிறுவனங்களும் அவருடைய உற்பத்தி இந்த பண முடக்கத்தினால் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. உற்பத்தி பாதிக்கப்படும் சொல்லலைங்க. நேற்றுக்கு 32 ஏற்றுமதி பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸோடு எனக்கு மீட்டிங் இருந்தது. அவங்க இந்த
10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 18ஆம் தேதி வரைக்குமான ஒரு வாரத்துக்குள்ளே கேஷ் பணப்புழக்கம் குறைச்சல் இருந்ததுனால இந்த டெய்லி வேஜில் இருக்கக்கூடிய கூலிக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் மூலமாக கரன்சி மூலமாக அவங்களுக்கு கூலி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம். அதனால் நீங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம், அதாவது ஒரு ரூல், வாரத்துக்கு 50,000 ரூபா தான் நீங்கள் ட்ரா பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ரூலில் கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்துங்க. வாரத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 2 லட்சம் வரைக்கும் ட்ரா பண்ணணும், சில பேர் ஒரு 2 லட்சம், சில பேர் 3 லட்சம்னு சொன்னாங்க. இதில் நிறைய இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்க கார்பெட் இண்டஸ்ட்ரியோ இல்லை கைத்தறி நெசவாளர்களோ இவங்க ஏற்றுமதி பண்ணும்போது கொஞ்சம் கையில் கேஷ் இருந்தால் அவங்களுக்கு கூலி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பத்தை தான் தெரிவித்தாங்க. இது குறித்து நீங்கள் நிதியமைச்சரோட பேசினாலும் இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி எந்த முயற்சிகளும் மேற்கொண்டு இதோட இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் வந்து நேற்றுக்கு கம்பைல் பண்ணி சீக்கிரத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கொடுத்துருவோம். ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நான் இன்றைக்கி அதை பற்றி எடுத்து சொன்னேன் அவர் ராஜ்யசபாவில் வரத்துக்கு முன்னாடி. அதனால் எங்கள் ரிப்போர்ட்டும் நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு காலையில் அனுப்பிடுவோம்னு நினச்சிட்ருக்கேன். இதோடைய அவுட்கம்மை நான் இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன நிர்ணயம் எடுக்கிறாங்கன்றது தலைமையின் சரியான வழிகாட்டுதல் இல்லாததே தமிழகத்தில் காங்கிரஸ் பின்தங்கியதற்கு காரணம் என்று அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தகுமார் மற்றும் பிரின்ஸ் ஆகியோர் குற்றம் சாட்டினர். நெல்லையில் நடைபெற்ற தென்மண்டல காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அவன் குடிக்கு கஞ்சி இல்லாம இருக்கான், அவன்கிட்ட போய் தேசியம் தான். அவன் வீட்டில் போனோட பொம்பளை சொல்லுது, ஏன் சோத்துக்கு வழி இல்லை, நீ காங்கிரஸ் நிலையில உன் படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, யாரோ எடுத்து கொடுத்தாங்களான்னு கேட்கிறான். முதல்ல நம்ம காங்கிரஸ் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற முயற்சியை நமது தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களும் தங்கபாலு அவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு மத்தியில் ஆட்சியில் இருந்தோம், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம், ஐயா? மத்தியில் இருக்கின்ற அமைச்சர்களை பார்க்க முடியாம இருந்தனால எப்படியா கட்சி வளரும்? பணமோசடி வழக்கில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வேந்தன் மூவிஸ் மதனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக 84 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் கடந்த மாதங்களுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்த வேந்தன் மூவிஸ் மதனை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திருப்பூரில் கைது செய்தனர். பின்னர் மதனை சென்னைக்கு அழைத்து வந்த போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்றிரவு புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மதனை போலீஸ் காவலில் எடுக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடிவு செய்தனர். அதற்கான மனுவை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் கூடுதல் துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் சைதாப்பேட்டை 11வது நீதிமன்றத்தில் இன்று மாலை தாக்கல் செய்தார். அதில் மதனை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு போலீசார் அனுமதி கேட்டுள்ளனர். வேந்தர் மூவிஸ் மதன் 6 மாதங்களுக்கு பிறகு தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் இணையதளத்தில் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு நெருக்கடியே காரணம் என 45.2% பேர் கருத்து கூறியுள்ளனர். வரவேற்கத்தக்கது என 25.76% பேரும், காலதாமதமானது என 29.04% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு நெருக்கடியே காரணம் என 36% பேர் கருத்து கூறியுள்ளனர். வரவேற்கத்தக்கது என 27% பேரும், காலதாமதமானது என 37% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்த பின்பு மீண்டும் தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியின மக்களுக்கு முறையாக இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எனவும், எனவே தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தலை வழங்கியது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது டிசம்பர் மாத இறுதிக்குள் தேர்தலை நடத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பினார். உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யாத நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்தாதது குறித்து வரும் திங்கட்கிழமைக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசிற்கும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டார். சேலத்தில் தன்னை பார்த்து குறைத்த நாயை நகராட்சி ஊழியர்களை ஏவி விட்டு அடித்து கொன்ற நகராட்சி ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மேட்டூர் நகராட்சி பொதுப்பணித்துறை குடியிருப்பில் வசிக்கும் கோபால் என்பவர் பூலாம்பட்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். அவர் வீட்டில் செல்லமாக வளர்த்து வந்த நாய் எதிரே உள்ள குடியிருப்பில் வசித்து வரும் மேட்டூர் நகராட்சி ஆணையாளரை பார்த்து அடிக்கடி குறைத்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நாராயணன் மேட்டூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் நாயை பிடித்து சென்ற நகராட்சி ஊழியர்கள் நாயை அடித்து கொன்று தெருவில் இழுத்து சென்றனர். இச்சம்பவத்தை அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ள நிலையில் நகராட்சி ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஒரு அரசு அதிகாரியாக இருந்துக்கிட்டு பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி, ஒரு நகராட்சி ஆணையாளர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு நாயை, அதுவும் வளர்ப்பு நாயை அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாயை தவறு இழுத்துட்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடியே வச்சு கொண்டிருக்காருன்னா அவருடைய ஒரு மிருகத்தனமான செயல்கள் தெரியுது. எனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிருகவதை தடை சட்டத்தில் அவர் உடனடியாக கைது செய்து அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும். இன்னைக்கு நாடு முழுவதும் அல்லது மேட்டூர் நகராட்சியில் பல்வேறு இடங்களில் இது போன்ற வெறி நாய்கள் சுற்றி திரிந்தாலும் கூட அது சம்பந்தமான பல புகார்கள் வந்த பொழுதும் கூட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை இந்த ஆணையாளர். ஆனால் தன்னை பார்த்து குறைத்தது என்கின்ற காரணத்திற்காக ஒரு வீட்டு வளர்ப்பு நாயை இது போன்ற ஊழியர்களை விட்டு அடித்து கொன்றக்கூடிய சம்பவம் என்பது ஒரு துரதிருஷ்டமானது. அவருடைய நடவடிக்கை என்பது மிக கண்டிக்கத்தக்க வகையில் அவருடைய நடவடிக்கை என்பது இருக்கிறதுங்கிறத நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். உயிரை பறிக்கும் செல்ஃபி மோகத்தில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதனை தடுப்பது எப்படி, தீர்வு என்ன என்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டது நியூஸ் 7 தமிழ். அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். பண்ணாலே நம்ம தமிழ்நாடு பின்னாடி வந்து ஃப்ரீக்கு அடிக்ட் மாதிரி ஆகிடுறானுங்க செல்ஃபி எடுக்கிறது. அது என்ன அடிக்ட் எதுன்னு தெரியல. ஒரு இது போனால் ஸ்டேட்டஸ் போடணும், அதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா இப்படி நம்ம மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம கும்பலாக இருக்கணும், இன்னொருத்தனை வச்சு எடுக்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக செல்ஃபி எடுக்கிறானுங்கண்ணா. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செல்ஃபி எடுக்கிறது வேஸ்ட்டு, பேடுன்னு தான் சொல்லுவேன். ட்ரெயினில் செல்ஃபி எடுக்கிறது அதை வந்து முதல்ல பேன் பண்ணணும். அது எடுத்து அவங்க ஒரு வேளை இறந்துட்டாங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுவே அவங்களுக்கு வந்து எதாவது அடிபட்டு கை கால் மட்டும் தனியாக போயிடுச்சுன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணும். விவிஎம் கல்வி அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் இலவச IAS வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கான நேர்முக தேர்வு நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. IAS மற்றும் தமிழ்நாடு அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு விவிஎம் கல்வி அறக்கட்டளை சார்பாக இலவச பயிற்சி அளிக்கப்பட இருக்கின்றது. இந்த வகுப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு கடந்த 13ஆம் தேதி நுழைவுத் தேர்வு திசையன்விளை விவிஎம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு இடங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் தேர்ச்சி பெற்ற 72 மாணவர்களுக்கு இன்று பாளையங்கோட்டையில் வைத்து நேர்முக தேர்வு நடைபெற்றது. இந்த நேர்முக தேர்வில் வெற்றி பெறும் 45 மாணவர்களுக்கு விவிஎம் கல்வி அறக்கட்டளை சார்பில் இலவசமாக IAS தேர்வு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதனால வந்து நிறையா எஃபிஷியண்ட்டாக வந்து என்னால் படிக்க முடியும். நான் ஒரு ME ஹோல்டர். ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டிலேருந்து IASக்கு போகிறதுக்கு விவிஎம்எம் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆந்திராவில் செம்மர வழக்கில் கைதான 9 பேர் ஏற்கனவே ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் 22 பேர் இன்று சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். செம்மரம் கடத்தியதாக தமிழகத்தைச் சேர்ந்த 32 பேர் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவில் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் சித்தூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் 9 பேர் கடந்த 12ஆம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மற்ற 22 பேரை நிபந்தனை ஜாமீனில் விடுவித்து திருப்பதி 5வது அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் இன்று சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். மொத்தமுள்ள 32 பேரில் 31 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் பொன்ராஜ் என்பவர் மீது ஏற்கனவே வழக்கு உள்ளதால் அவர் மட்டும் விடுவிக்கப்படவில்லை. தாங்கள் எந்த தவறும் செய்யாத நிலையில் கோவிலுக்கு வந்த வழியில் கைது செய்யப்பட்டதாக விடுதலையானவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து 2855 ரூபாய்க்கு விற்பனையானது. மேலும் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 22,840 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் வெள்ளி விலை கிராமிற்கு 40 காசுகள் உயர்ந்து 44 ரூபாய் 30 காசுகளுக்கும் விற்பனையானது. மேலும் கிலோவிற்கு 400 ரூபாய் உயர்ந்து 41,425 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் இன்றைய வர்த்தகம் உயர்வுடன் முடிந்தது.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 195.64 புள்ளிகள் உயர்ந்து 25,960 வர்த்தகம் முடிவடைந்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தையான குறியீட்டு எண் நிப்டி 73.20 புள்ளிகள் அதிகரித்து 8,001 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.